ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி 2 ஃப்ளவரை ஜாயின் பண்ணி ஒரு புதுமையான முறையில் பிரைடல் ஃப்ளவர் மேக்கிங் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க இன்றைக்கி இந்த பிரைடல் ஏர் ஃப்ளவர் மேக்கிங்க்கு தேவையான ஃப்ளவர் வந்து கனகாமரமும் ஜாஸ்மினும் நான் எடுத்துருக்கேன். இது வந்து ஃபயர் கிராக்கர்னு சொல்லுவாங்க. இது ஜாஸ்மின் மல்லிப்பூ எடுத்துருக்கேன். இப்போ வாங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி இல்லை ட்ரிக்ஸும் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு அழகான முறையில் இந்த ஃப்ளவரை வந்து நான் கட்டி காமிக்கிறேன். நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அப்புறம் நான் என்னென்ன ட்ரிக்ஸ் இல்லை யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு நல்லா புரியும், தெளிவாகவும் இருக்கும். இப்போ வந்து த்ரெட்டு வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து எடுத்துக்கிற த்ரெட்டு வந்து நார்மல் பூ கட்டுற த்ரெட்டாக எடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ தான் பழகினீங்கன்னா எம்ப்ராய்டரி த்ரெட்லேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த கனகாமரம் பூ இருக்குது இல்லையா, இதை வந்து 2 எடுத்துக்குங்க. மேலே 2 பூ வந்து வச்சுட்டு கீழே 2 பூ நீங்கள் வச்சுக்கிட்டு மேலே வச்சுக்கிட்டு நார்மலாக பூ கட்ட தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இது வந்து நீங்கள் நல்லா கட்டிக்குங்க. ஒரு 2 நாட் வந்து நல்லா போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், இதை போல் கட்டிக்குங்க. இப்போ மேலே 2 பூ கீழே 2 பூ வச்சு இதே போல் கட்டிக்குங்க. கொஞ்சம் கிட்ட இருக்கிறாப்புல நீங்கள் வந்து இதை வந்து கட்டிக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு மல்லிப்பூ வந்து எடுத்துக்குங்க. இப்போ 2 ஃபயர் கிராக்கர் பூ வந்து எடுத்துக்குங்க. கனகாமரம் பூ எடுத்துக்கிட்டு இப்போ இதுக்கு மட்டுமே ஃப்ளவர் நாட் போடுவோம் பார்த்தீங்களா, அதே போல் வந்து போட்டுக்குங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்க, ஒரு 2 பூவை எடுத்துக்குங்க. ஒரு ஜாஸ்மின் ஃப்ளவர் வந்து எடுத்துக்கிட்டு இப்போ அதோடு சேர்த்து நீங்கள் வந்து இந்த பூவை வந்து நீங்கள் கட்டணும். நல்லா பார்த்துக்குங்க. இப்போது 2 ஃப்ளவர் வந்து எடுத்துக்குங்க. இப்போது அடுத்த ஃப்ளவர் வந்து ஜாஸ்மின் எடுத்துக்குங்க. இப்போ நான் ஒரே ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி இந்த ஜாஸ்மினும் இந்த கனகாமரம் ஃப்ளவர் வச்சு அழகாக சொல்லி கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வர வீடியோவில் வந்து இதே வேறு மெத்தடில் ஃபாலோ பண்ணி வேறு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த பூ கட்டிட்டு அழகாக கிட்ட எப்படி கட்டலாம், நியூ ட்ரிக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து சிம்பிளாக சொல்லித்தரேன், அப்புறம் உங்களுக்கு அது புரியும். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு பூ வச்சுக்குங்க. 2 இந்த ஃப்ளவர் எடுத்துக்கிட்டு கனகாமரம் ஃப்ளவர் எடுத்துக்கிட்டு அதை வந்து நாட் போட்டுக்குங்க. மறுபடியும் என்ன பண்ணுங்க, 2 கனகாமரம் ஃப்ளவர், அதுக்கு கீழே வந்து ஒரு மல்லிப்பூ ஃப்ளவர் எடுத்துக்கிட்டு இதை வந்து நீங்கள் வந்து நாட் போட்டுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கட்டி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லுக்கு வந்து அழகாக இருக்கும். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸும் வந்து நல்லா தெரியும் பாருங்கள். இல்லை நான் எப்படி கட்டுறேன்னு மட்டும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் உங்களுக்கு அது புரியும். உங்களும் மற்றவங்களுக்கு வந்து அது வந்து சொல்லி தரலாம். நான் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா இது ஒரு ஃபைனல் லுக் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்களுக்கே அது தெரியும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே நிறைய மெத்தட்லாம் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளான மெத்தடை நான் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே வந்து நீங்கள் எல்லோரும் மெசேஜ் பண்ணுங்கள். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலலாம் வந்து நிறைய போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அது நியூ ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி அழகான முறையில் மல்லிப்பூ வந்து ரொம்ப அடர்த்தியான முறையில் எப்படி கட்டலான்னு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல்
என்னுடைய வீடியோ எல்லாமே ப்ளவுஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது ப்ளவுஸ் இப்போ ஆரி ஒர்க், ப்ரூச் ஒர்க், ஃபேப்ரிக் பெயிண்டிங், அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். அது ரிலேட்டடான ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களும் வந்து நிறைய கற்றுக்கலாம். உங்களுக்கும் ஓன் க்ரியேட்டிவிட்டி வரும்போது நீங்கள் இது சின்னதாக யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற போல் உங்களுடைய ட்ரெஸ்ஸில் நீங்கள் ப்ளவுஸ்லலாம் வந்து அழகாக மேக் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து ஏன்னா டவுட் இருந்ததுன்னா கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். பாருங்கள், இது நான் கட்டுற மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை பேஸ் பண்ணி இதே போல் கட்டும் போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு நல்லா பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இதிலே வந்து கனகாம்பரம் பூ நிறைய வச்சும் காட்டல. இப்போ என்கிட்ட இது வந்து ரொம்ப கொஞ்சமாக இருக்கனால நான் சிம்பிளாக இது வந்து சொல்லித்தரேன். கொஞ்சம் நிறைய பூ இருக்கும்போது நான் உங்களுக்கு இதை விட இன்னும் கிராண்டாக எப்படி ஈஸியாக கட்டலான்னு நான் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன்னு இப்போ நான் தெளிவாக சொல்லித்தரேன். நீங்கள் வந்து இந்த ஃப்ளவர் எடுக்கும் போது 4 பூவெல்லாம் வந்து எடுக்காதீங்க. 4 பூனா இது 2 பாருங்கள், இது 3, இது 4. சில பேரை வச்சு கட்டுவாங்க, அப்படி கட்டாதீங்க. ஏன்னா ரொம்ப அடர்த்தியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ 2 ஃப்ளவர் மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ நான் கீழே வந்து மல்லிப்பூ தான் நான் வச்சுருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது கூடவே வந்து மேலே வந்து ஒரு மல்லிப்பூ வச்சுட்டு கீழே வந்து 2 இந்த கனகாம்பரம் பூ வச்சுக்கிட்டு அதை வந்து நார்மலாக பூ கட்டுறாப்புல நீங்கள் வந்து கட்டிக்குங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்கள், 2 இந்த கனகாம்பரம் பூ மேலே வச்சுட்டு கீழே வந்து மல்லிப்பூ வந்து வச்சு கட்டும் போது அது லுக்கு வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். இது வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து கட்டணும். சேமாவும் கட்டலாம், அது ஒரு தனி அழகு. இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கும் வந்து சிம்பிளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கட்டும் போது உங்களுக்கே வந்து அது ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், இது உங்களுக்கே தெரியுது பாருங்கள், மாற்றி நான் கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அது லுக்கு பாருங்கள், உங்களுக்கு அந்த ஷேப் பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த டிசைன் பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம இந்த ஃப்ளவர் ஃபுல்லாகவே நம்ம கட்டி முடிக்கணும். அது எண்டிங் வந்து நாட்டும் வந்து சிம்பிளான முறையில் வந்து நீங்கள் வந்து போட தெரியும், அதே போல் போட்டுக்குங்க. ஆனால் அதே போல் எண்டிங்கில் வந்து ஒரு 2 நாட் வந்து போட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் பிரைடல் ஃப்ளவர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதோட ஃபினிஷிங்கே உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக கட்டும் போது அது லுக்கு வந்து எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் ஒரு சின்ன டெக்னிக்காக நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு ட்ரிக்ஸாக யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஷேரும் பண்ணுங்கள். பாருங்கள், சிம்பிளான ஃப்ளவர் மேக்கிங் வீடியோ தான் இது. எல்லாருமே இப்போது லாஸ்ட்டில் மட்டும் 2 நாட் மட்டும் போட்டுக்குங்க. இப்போ எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். நீங்கள் அழகாக இது வந்து பன் ஹேர் ஸ்டைலுக்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸோ இந்த மெத்தடாக யூஸ் பண்ணி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.